பொலிஸ்மா அதிபர் விவகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக குழப்பம் விளைவிப்பதற்கு முற்படுவார்களேயானால் நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் நாட்டிற்கு மிக மோசமான சேதம் ஏற்படும் என்று ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. பாராளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன, தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு எவ்வித சட்ட வலுவும் கிடையாது என்பதால் அதனை ஏற்க முடியாது எனவும், அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்தை நீதிமன்றத்தினால் சவாலுக்கு உட்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடவிருப்பதால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதிலிருந்து தான் விலகியிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் அறிவித்தார். அது மாத்திரமன்றி தேசபந்து தென்னக்கோன் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு முரணான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் உயர்நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ளும் வகையிலான இத்தகைய செயற்பாடுகள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானங்களை உயர்நீதிமன்றத்தினால் சவாலுக்கு உட்படுத்த முடியாது என குறிப்பிட்டார். அவரது இந்த கருத்து யாதெனின், அரசியலமைப்பை விட அரசியலமைப்பு பேரவை மேலோங்கி இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு சட்டத்தினதும் அரசியலமைப்பு ஏற்புடைமை, அரசியலமைப்பின் பிரகாரம் இயங்கும் எந்த தரப்பினாலும் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களின் அரசியலமைப்பு ஏற்புடைமை என்பன தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளல் உயர்நீதிமன்றத்தின் கடமையாகும். இலங்கையின் அரசியல் அமைப்பானது அதிகார பகிர்வுசார் கோட்பாடுகளை உறுதிப்படுத்தும் தொடர் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவே அரசியலமைப்பின் அனைத்து சரத்துக்களும் அதிகார பகிர்வு சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக அடிப்படை கோட்பாடுகள் ஆகியவற்றுக்கு உட்பட்ட விதத்திலேயே பொருட்கோடல் செய்யப்பட வேண்டும். அதே போன்று உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையிலான இடைக்காலத்திற்கு பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பில் இடமளிக்கப்பட்டிருப்பதுடன் போலீஸ் சேவையில் ஈடுபடும் பெரும் எண்ணிக்கையானோரில் அதற்கு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்ய முடியும் என்று ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.